வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி 15 புதன்கிழமை. மே மாதம் ஆரம்பித்து 15 நாள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பாருங்கள், 15ஆம் தேதி இன்றைக்கி காலையில் எந்த டோக்கனுமே இல்லைங்க. நைட்டு 2 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 15ஆம் தேதி அன்றைக்கி எந்த டிக்கெட்டுமே இல்லை. சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதில் எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. எல்லாமே 4 மணிக்குள்ளார முடிஞ்சிச்சு. இது 4:30 மணிக்கு எடுத்தது நிலவரம் அது. அதுக்கு அடுத்தது 16ஆம் தேதி நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு ஸ்லாட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டும் போக ஆரம்பிச்சு அதுலேயும் கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிஞ்சுங்க. இன்னும் 2400 டிக்கெட் தான் காலைல 4:30 மணிக்கு அவைலபிள் இருந்தது. இந்த நிலவரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 மணிக்கு மேலே எந்த டிக்கெட்டுமே கவுண்டரில் டிக்கெட் இருக்காது. 2 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்கெல்லாமே அந்த கவுண்டர் 2 நாளைக்கு சேர்த்து க்ளோஸ் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 30,000 டிக்கெட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இப்போ 5:30 மணிக்கு நிலவரம் வந்து பாருங்கள். 5:30 மணிக்கு எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை. முடிஞ்சிச்சு பாருங்கள். 5 மணிக்கு முடிஞ்சிடும்னு சொன்னேன். அது மாதிரி 5:30க்கெலாம் பார்க்கும்பொழுது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை. 15ஆம் தேதி இன்றைக்கி சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 16ஆம் தேதி நாளைக்கு காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. இதில் எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. எல்லாமே 5 மணிக்குள்ளாரே முடிஞ்சிருச்சு. வியாழக்கிழமை நாளைக்கு காலையில் டோக்கன் வாங்க வர்ற பக்தர்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை மணிக்கு டோக்கன் வாங்கும்பொழுது அன்னைக்கு டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமைக்கான டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு மட்டும் தான் டிக்கெட் கொடுப்பாங்க. 15,000 டிக்கெட் மட்டும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை காலையிலான டோக்கன் எப்போதுமே வியாழக்கிழமையில் கிடையாதுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் நடக்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் டோக்கன் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வராதிங்க. வியாழக்கிழமை விடிய காலை 2 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. மேக்ஸிமம் 4 மணிக்குள்ளே டோக்கன் எல்லாமே முடிஞ்சிருங்க. மொத்தமே 15,000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அது வேணுங்கிறவங்க அது மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. திருமலையில் வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு தினசரி நடக்கும் சேவைகளில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அர்ச்சனை சேவை. இந்த சேவை தினசரி 3வது நடக்கிறதாங்க அந்த அர்ச்சனை சேவை. பெருமாளுடைய திவ்ய திருநாமங்களை கூறி அவருக்கு அர்ச்சனை செய்கிறது தான் இந்த சேவையோட பேர். தோமால சேவை முடிஞ்ச பிறகு தான் இந்த அர்ச்சனை சேவை நடக்கும். தினசரி இந்த சேவை நடந்தாலும் பக்தர்களுக்கு செவ்வாய் புதன் வியாழன் மட்டுமே இதுக்கு அனுமதிப்பாங்க. மற்ற நாட்களில் இது ஏகாந்தமாக மட்டும்தாங்க நடக்கும். வெங்கடாஜலபதி பெருமாளுடைய 1008 திவ்ய திருநாமங்களை பிரதான அர்ச்சகர்களால் ஆராதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அர்ச்சனை செய்வாங்க. 1008 பெயர்களை சொல்கிறதுனால இதுக்கு சகசரநாம அர்ச்சனை அப்படிங்கிற பெயர் இதுக்கு உண்டுங்க. இந்த சேவை நடக்கும்போது பக்தர்களோட பெயர், நட்சத்திரம், கோத்திரம் இதெல்லாம் கேட்டு அர்ச்சனை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மனித குலத்தோட செழிப்பை வேண்டி அவருடைய 1008 திருநாமங்களை சொல்லி அவருக்கு அர்ச்சிக்கிறது தான் இந்த சேவையோட நோக்கம். கிபி 1500ஆம் ஆண்டுகளுக்கு முன்னே காலத்திலேயே கல்வெட்டுகளில் திருமலை நடக்கும் அந்த அர்ச்சனை சேவையை பற்றின குறிப்புகள்லாம் இருக்குங்க. அதனால் இந்த ரொம்ப ரொம்ப பழமையான சேவையாக இது கருதப்படுதுங்க. இந்த சேவையை எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரபாதம், தோமால சேவை மாதிரி தான் இதுவும். நேரடியாக புக் பண்ண முடியாது. ஆன்லைனில் மட்டும்தான் இதை புக் பண்ண முடியும். அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தான் இது பண்ண முடியும். 2 நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். அதில் நம்ம பேரை பதிவு பண்ணி 2 நாளுக்கு அப்புறம் நடக்கிற குழுக்களில் நம்ம பேர் செலக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சேவையில் நம்ம கலந்துக்க முடியுங்க. அப்படி தான் இதில் கலந்துக்க முடியும். ஒரு மாதமும் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 2 நாள் இது புக்கிங் ஓப்பனில் இருக்கும். அந்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் பதிவு பண்ணலாம். 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இந்த டைம் முடிஞ்ச பிறகு 12 மணிக்கு குழுக்கள் நடக்கும். அந்த குழுக்களில் நம்ம பேர் செலக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் ஆப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைனா உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டிட்டு இந்த சேவையை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். 3 மாதத்துக்கு முன்னாடியே இது ஓப்பன் ஆகுங்க. ஒரு மாதம் அப்படி தான் இது. இப்போ மே மாதம் ஓப்பன் ஆக போகுது. அது ஆகஸ்ட் மாதத்துக்கான புக்கிங் அது. அப்படி தான் இது ஓப்பன் ஆகும். இதோட டிக்கெட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 220 அது. தோமால சேவை, அர்ச்சனா 2மே பார்த்தீங்கன்னா ரூ. 220 தான். அதுமாதிரி 2மே செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதில் நம்ம புக்கிங் கிடச்சி நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பக்தர்களை விடிய காலம் 4 மணிக்கு தோமால சேவை பக்தர்கள்லாம் வெளியில் வந்த பிறகு கோயிலுக்குள்ளே இந்த பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. கருடாழ்வார் மண்டபத்தை தாண்டி அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்தபன மண்டபம் இருக்குது பாருங்கள். அதில் வரிசையாக எல்லோரும் உட்கார வைக்கப்படுவாங்க. இது ஆன்லைனில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது 10 பேர் மட்டும்தாங்க பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 10 பேர் தான் ஆன்லைனில் காட்டும். ஆனால் அதுக்கப்புறம் இது ஆஃப்லைனில் பண்ணுவாங்க. அதாவது நேரடியாக போய் திருமலையில் பதிவு பண்ணி அங்கேயும் குழுக்கள் நடந்து அதில் பேர் செலக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அதில் ஒரு 10-20 பேர் வருவாங்க. அவங்களையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 30 பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க. எல்லாரையுமே பார்த்திங்கன்னா வரிசையாக அந்த ஸ்தபன மண்டபத்தில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நடக்குங்க. அது பெருமாளுடைய 1008 திருநாமங்களை சொல்லி அவருக்கு ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக ஆரத்தி காமிச்சு இந்த முடிப்பாங்க. அந்த சேவையை முடிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இந்த சேவை நடக்கும். நார்மலாக பெருமாளை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கிற இந்த நேரத்தில் அப்படியே நம்ம மணிக்கணக்கில் காத்திருந்து போனால் கூட அந்த 10 செகண்ட் 20 செகண்ட் தான் பார்க்க முடியுது. அதையும் தாண்டி 20 நிமிஷம் பெருமாளுக்கு எதிர்த்தாப்புல அமர்ந்து அவருக்கு அர்ச்சனை பண்ணி அதே சமயம் நம்மளோட பேர், நட்சத்திரம், கோத்திரம்லாம் இதெல்லாம் சொல்லி அவருக்கு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணும்பொழுது அந்த பாக்கியம் மிக மிக முக்கியமான விஷயங்க. அது கிடைச்சதுன்னா நமக்கு உண்மையிலேயே பாக்கியம் தான் சொல்லணும். பெருமாளுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சேவையில் நம்மளாம் பங்கேற்க முடியும். இதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் மட்டும் தான் இதில் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம பேர் செலக்ட் ஆன பிறகு தான் இதை பணம் கட்ட முடியும்.
அது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம பணம் கட்ட வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க. நமக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிருச்சு, உங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு தான் பணம் கட்டணும். அது பணம் கட்டுறதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பணம் கட்டி இந்த சேவையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த சேவையை கலந்துட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு பக்தரும் அந்த பெருமாளுடைய அற்புதமான அந்த அர்ச்சனை சேவையை பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பெருமாளை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைக்கும். இந்த அர்ச்சனை சேவையை பற்றின முழு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இதற்கான வீடியோவோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணால் அதை கிளிக் பண்ணி முழு வீடியோவும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.